வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 15 காண்போமா? ஸ்ரீ சுகர் பகவானின் சிருஷ்டியை பற்றி பரீட்சித்திற்கு விளக்கி கூறிய பிறகு பகவானுடைய அவதாரங்கள் பற்றி கூற ஆரம்பிக்கின்றார். 1. முதலாவதாக ஸ்ரீ வராக அவதாரம். பாதாளத்திலிருந்து பூமியை மீட்டு வருவதற்காக வராகமாக அவதாரம் எடுத்தார். 2. ஆகுதி ருசி இவர்களுக்கு புத்திரராக யக்ஞர் என்ற பெயருடன் அவதாரம் எடுத்தார். 3. கபிலராக அவதாரம் செய்தார். தேவகூதிக்கும் கர்த்தம பிரஜாபதிக்கும் மகனாக பிறந்தார். சாங்கிய யோகத்தை உபதேசித்தவர். 4. தத்தாத்ரேயர். அத்திரி அனுசூயா இருவருக்கும் மகனாக பிறந்தவர். இவர் அத்திரியின் மகனாக பிறந்ததால் ஆத்ரேயர் என்று அழைக்கப்பட்டார். 5. பிரம்மாவின் மானச புத்திரர்களான சனத் குமாரர்கள். சனகர், சனந்தர், சதானந்தர், சனத், சுஜாதியர் இவர்களும் பகவானுடைய அவதாரங்கள். 6. நரநாராயணர்கள். தர்மகலையின் சிருஷ்டியில் பத்ரிகாசிரமத்தில் நரநாராயணர்களாக அவதாரம் செய்தார். 8 எழுத்து மந்திரத்தை நரனுக்கு உபதேசித்தார். 7. துருவன் உத்தானபாதனின் மகனாய் பிறந்து 6 மாதங்களில் தவம் செய்து பகவானை நேரில் கண்டார். இப்படி துருவனாக பிறந்ததும் பகவானின் அவதாரமே. 8. பிருது மகாராஜா. துருவனின் மகன் அங்கன், அங்கனின் மகன் வேணன், வேணனின் மகன் பிருது. இந்த பிருது மகாராஜாவும் பகவானின் அவதாரமே. 9. ரிஷபதேவர். நாபியின் மகனாக ரிஷபதேவர் பிறந்தார். இதுவும் பகவானின் அவதாரம். 10. ஹயக்ரீவர் அவதாரம். குதிரை முகத்தினுடனே ஞானத்திற்கெல்லாம் கடவுளாக, அனைத்து கல்விக்கும் கடவுளாக அவதாரம் செய்தார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. 11. மச்ச அவதாரம். மீனாக அவதாரம் எடுத்தார். உலகமே பிரளயத்தால் சூழ்ந்த பொழுது ஒரு படகில் ரிஷிகளையும் ஔஷதிகளையும் வைத்து சத்தியவிரத மனுவையே காப்பாற்றி கொடுத்தார். 12. கூர்ம அவதாரம். அமிர்தத்தின் பொருட்டு தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கடையும் பொழுது மத்தாக இருந்த மந்திரமலை கீழே செல்லத் தொடங்க ஆமையாக வடிவம் கொண்டு அம்மலையை தன் முதுகில் தாங்கி அருளினார். 13. பிரகலாதனுக்காக அன்று தூணிலிருந்து தோன்றிய நரசிம்ம அவதாரம். கழுத்திற்கு மேலே சிங்கமாய், தலைக்கு கீழே மனிதனாய் எடுத்த அவதாரம். 14. ஒரு யானைக்காக கருடன் மேல் ஓடி வந்து முதலையிடம் இருந்து அதனை காப்பாற்றினான் அல்லவா, அந்த ஹரி. கஜேந்திர மோட்சம் அருளிய பெருமாளுக்கு ஸ்ரீஹரி என்ற திருநாமம். கஜேந்திர வரதன். இதுவும் ஒரு அவதாரம். 15. வாமன அவதாரம். மகாபலியின் யாகத்தை தடை செய்யும் பொருட்டு வாமனனாக குள்ள உருவில் வந்து பின் திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்தவர். இவர் அதித்தி காஷ்யபரின் மகன் ஆவார். 16. ஹம்ச அவதாரம். யோக சாஸ்திரத்தை, வேத சாஸ்திரத்தை உலகிற்கே ஹம்சமாக அவதாரம் செய்து உபதேசித்தார். 17. மனுக்களின் அவதாரம். சாட்சுஷ மனு, வைரத மனு, தாமச மனு இதை போன்று மனுக்கள் அனைவருமே பகவானுடைய அம்சம். 18. தன்வந்திரியாகவும் அவதரித்து பார்க்கடலை கடைந்த போது அமிர்த கலசத்தை கொண்டு வந்த தேவர்களை காப்பாற்றியவர். இதுவும் பகவானுடைய அவதாரம். 19. பரசுராம அவதாரம். ஸ்ரீராமனுக்கு முன் பிறந்தவர். ஸ்ரீராமனையே ஜெயிக்க பார்த்தவர். கோபத்தின் வடிவமாய் 21 தலைமுறை சத்திரிய வம்சத்தை அழித்தது பரசுராம அவதாரம். 20. ஸ்ரீராம அவதாரம். ஏகபத்னி விரதன் உண்மையை பேசி தன் ராஜ்யத்தையே ராமராஜ்யமாக செய்தவர். தர்மத்தின் வழி நடப்பவர் ஸ்ரீராமர். 21. பலராமராக அவதரித்தார். 22. கண்ணனாக அவதரித்தார். தான் செல்லும் வழியே தர்மம் என்று கூறியவன் கண்ணன். அவன்தான் சர்வேஸ்வரன். அவன் கூறுவதுதான் தர்மமாகும். 23. வேதவியாசராக அவதாரம். இது ஒரு ஆவேச அவதாரமாகும். சத்தியவதிக்கும் பராசர மகரிஷிக்கும் மகனாக பிறந்தவர். 24. புத்த அவதாரம். புத்தராக பிறந்து வேதத்திலேயே ஹிம்சை சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் வேதத்தை நம்ப வேண்டாம் என்று அசுரர்களையும் ராட்சசர்களையும் பொய் பிரச்சாரம் செய்து அவர்களை குழப்பிவிட்டார். அதனால் அவர்களை வேதங்களை விட்டு வரச் செய்தார். அரக்கர்களை சுலபமாக அழிக்க முடிந்தது. 25. கல்கி அவதாரம். கலிபுருஷனை அழிக்க கல்கியாக அவதரிக்கப் போகிறார். விஷ்ணு யசஸ் என்பவருக்கு குமாரராய் சம்பலம், அதாவது சம்படம் என்னும் கிராமத்தில் கல்கி திரு அவதாரம் செய்ய போகிறார். இப்படி இந்த
அத்தியாயத்தில் பகவானுடைய 25 அவதாரங்கள் பரீட்சித்திற்கு எடுத்துச் சொல்லப்பட்டன. பரீட்சித்து இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்டான். பிரம்மாவை பகவான் சிருஷ்டித்தார் என்று கூறினீர்களே, அந்த பிரம்மா மேற்கொண்டு எவற்றை எப்படி சிருஷ்டித்தார் என்பதனை கூறுமாறு கேட்கிறார். இதனை நாம் பாகவதம் பகுதி 16 காண்போமா? நன்றி, வணக்கம்.